மக்களே, இன்னைக்கு சாட்டர்டே எபிசோட்ல நடக்க போற நிகழ்வுகளை மட்டும்தான் இந்த வீடியோல முழுக்க முழுக்க பார்க்க போறோம். அப்படி என்னெல்லாம் நடந்துச்சுன்றத கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஸோ சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபு மறக்காம லைக்கும் ஹைப்பும் பண்ணிருங்க, மறந்துடாதீங்க கைஸ். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ இன்னைக்கு ரோஸ்ட் டே. எப்படி ரோஸ்ட் டே, அதுல குறிப்பா நிறைய பேருக்கு ரோஸ்ட் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இதுல கைத்தட்டல் பார்ப்போம். அரங்கம் அதிரட்டுமே, விசில் பறக்கட்டுமே அப்படின்ற ரீதியில அதிரடி. முதல்ல வினோத் அவர்கள், கானா வினோத் எழுந்தாவே அப்படியே உச்சகட்ட கைத்தட்டல் பறக்குதாமே. அந்த சத்தமே வேற மாதிரி இருக்கு. அவர் ஸ்டாண்ட் அப் ஆனாவே வேற மாதிரி சத்தங்கள் வருது, கைத்தட்டல் வருது. இந்த வாரம் ஒரு கொஞ்சம் டிராபேக் தான். பட் இருந்தாலும் மக்கள் ரெஸ்பான்ஸ் கானா வினோத்துக்கு கூட்டம் கூட்டமாக வருகிறார் அப்படின்றதுல மாற்றமே இல்லை. கானா வினோத்துக்கு ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வருது மக்களே. அடுத்து எதிர்பார்க்கல, விக்ரமுக்கும் கிளாப்ஸ் வந்திருக்குது அப்படின்றதான். விக்ரம் போன வாரம் நெகட்டிவாவே இல்லை, பயங்கரமான ஒரு பிளஸ் தான். விக்ரமுக்கும் ஒரு கிளாப் வந்திருக்குது. அடுத்து அரோராவையும் இந்த வாரம் அழகாக எலிவேஷன் தான் பண்ணியிருந்தாங்க. போன வாரம் பாசிட்டிவா பண்ணது ஒரு 3 பேர். அது வந்து வேணாம், அந்த நான் ரிவீல் பண்றேன், கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் பண்றேன். ஸோ அரோராவுக்கும் பயங்கரமான கைத்தட்டல் வந்திருக்குது. அண்ட் தென் வியானா, இந்த 4 பேருக்கும் தான் இன்னைக்கு எபிசோட்ல கைத்தட்டல் அடி பறந்திருக்கு அப்படின்றது தான் தகவல். ஸோ வினோத், விக்ரமு, அரோரா, வியானா ஆக மொத்தத்தில் இந்த வீணாவே கைத்தட்டலுப்பா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. இவங்க எல்லாருக்கும் கைத்தட்டல் வந்திருக்கு. அடுத்து பார்வதி கமருதீனை வச்சு செஞ்சிருக்காரு விஜேஎஸ். அவங்கள பேசவே விடாம ஒரு எபிசோடு ஃபுல்லா மொக்க பண்ணி உட்கார வச்சிருக்கார் அப்படின்றதான். நீங்க அந்த தேர்ட் ப்ரோமோ எடுத்து பாத்தீங்கன்னா கூட பார்வதி கமருதீன் மைக்கு போடாம உட்காந்துட்டு இருப்பாங்க. பாரு பேசுங்க கேட்கல, நான் போயிட்டு வரேன் கத்திட்டே அப்படின்ற மாதிரி பார்வதியும் கமருதீனும் கத்தவள் விட்டு ஃப்ரீடம் கேட்டிருந்தாங்களே, மைக் இல்லாத ஃப்ரீடம். அந்த 30 நிமிஷம் ஃப்ரீடமுக்கு பதிலாக இன்னைக்கு எபிசோடு ஃபுல்லாவே உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி பயங்கரமான பனிஷ்மெண்ட். எபிசோடு ஃபுல்லாமே மைக் இல்லாமல் நீங்கள் கத்துங்க பேசுங்கன்ற மாதிரி உட்கார வச்சு தரமான சம்பவத்தை செஞ்சு விட்டாங்க அப்படின்றது தான் பாயிண்ட்டு. ஓகேவா? பார்வதி கமருதீன் இன்னைக்கு எபிசோடு முடிகிற வரையும் மைக்கே போட போறது இல்லை. ஓகே, மெயினான ஒரு விஷயம், இன்னைக்கு ஒரு எவிக்ஷன் இருக்கு. அந்த எவிக்ஷன் யாருன்னா ரம்யா ஜோ பிக் பாஸ் வீட்டை விட்டு சாட்டர்டே எபிசோட்ல வெளியாகிறாங்க. சண்டே எபிசோட்ல ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கு. சாண்ட்ராவா கமருதீனா அப்படின்ற குழப்பங்கள் நிலவிட்டு அப்படின்றதான் தகவல் வருது. சாண்ட்ரா தான் கடைசி நிமிடத்துல என்ன வேணாலும் சேஞ்சஸ் நடக்கலான்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சாண்ட்ரா எவிக்டட் நான் கூட வீடியோ போட்டாச்சு. பட் கடைசியில மேக்கர்ஸ் ஏதாவது ட்விஸ்ட், ஏன்னா இந்த வாரம் இந்த சீசன் அப்படிதான் ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வச்சுட்டு இருக்கானுங்க. போன வாரம் யாராவது பிரஜன் எவிக்டன் நம்பினாங்களா? கடைசி நேரத்துல பிரஜன்னாங்க. அதே மாதிரிதான் இதுலயும் மாற்றங்கள் நடந்தா நடக்கலாம். பட் இது வரைக்கும் சாண்ட்ரா அப்படின்ற அப்டேட் தான் இருக்கு. பட் சேஞ்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஓகே, பட் சண்டே எபிசோட்ல ஒரு எவிக்ஷன், சாட்டர்டேல ரம்யா ஜோ வெளியேறி இருக்காங்க அப்படின்றது உறுதியான தகவல். அடுத்ததாக ஒரு ரோஸ்ட் பாத்தீங்களா? ரோஸ்ட் கிட்டத்தட்ட கேப்டன் அமித் அவர்களுக்கு 1 மணி நேரம் லைவ். அந்த எபிசோடு பார்த்தவங்க சொன்னது 1 மணி நேரம் அமித்துக்கு வந்து அப்படியே போட்டு தாளிச்சு எடுத்துட்டு இருக்காங்க. எப்படி தாளின்னு சரியான தாளிப்பான் அமித் அவர்கள். நான் சொன்னேன், அமித்தோட கேப்டன்சி பாதிப்பு ஆனது இடம் 3 இடம் தான். 1 கமருதீன் மற்றும் பார்வதிக்கு சப்போர்ட்டாக ஒர்க்கை அவர் கொடுத்த பனிஷ்மெண்ட்லேயே ஸ்பிளிட் அப் பண்ணி நீங்கள் எதை பண்ணுவீங்க, பனிஷ்மெண்ட்னா அவங்க வேலை பண்ணி ஆகணும். இதில் அவங்க கிட்ட வந்து இந்த ஃப்ரீயா நீங்கள் இது பண்ணுங்க அதை பண்ணுங்கன்ற மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்தது தான் இவருக்கு பேக் ஃபயரு. அவங்களுக்கு சப்போர்ட்டாக போய் நின்னது தான் பேக் ஃபயரு. நல்லா பண்ணிட்டு இருந்த அமித்துக்கு கேப்டன்சியை கெட்ட பேர் உருவாக்கியது 2 நபர்கள். 1 பார்வதி, இன்னொன்னு கமருதீன். அவங்களுக்கு கூட போய் நின்று அடி வாங்கினாரு. 2வது வக்கீல் கேஸா வாதாடிட்டு அந்த பழிய தூக்கி ஹவுஸ் பெஞ்ச்ல போட பார்த்தாரு. கேப்டனா தான் முடிவெடுத்தார். அது 2. சாப்பிட மாட்டோம்லாம் போராட்டம் பண்ணாரா? 3வது கமருதீன் மற்றும் திவ்யா கூட சண்டையில எதுவுமே கேட்காம சிரிச்சு ரசிச்சு கொண்டிருந்த, சிரிச்சு அப்படியே சைலண்டா வந்துட்டால அந்த 3 இடம் தான் சரியான அடி வாங்கியிருக்கார் கேப்டன் அமித். அந்த 3 இடத்துல ஒரு கேப்டன்சியை பயஸ்டு கேப்டன்சி அப்படின்ற முழு பேரையும் வாங்கி மன வருத்தத்தில் உள்ளாகி விடுவார் அப்படின்றது கிளியரா தெரியுது. 1 மணி நேரம் ரோஸ்ட் அவருக்கு மட்டும். அடுத்து வினோத்துக்கு, உன் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தனா உன் கேம் பாதிக்கும்ன்றது ஓப்பனா சொல்லிட்டாராம். நீ உன் ஃப்ரெண்டுக்கு போய் சப்போர்ட் பண்ணி உன் ஃப்ரெண்டுக்காக நின்னா உனக்கு அடி மேல அடி வாங்குவ அப்படின்ட்டு. உண்மையே சொல்லனா வினோத்துக்கு அமர்தீனுக்காக போய் மட்டும்தான் இந்த வாரம் அடி வாங்கியிருக்காரு. அது திங்கக்கிழமையில இருந்து சரி. திங்கக்கிழமை வந்து அரோரா மற்றும் கமருதீனோட பிரச்சனையில அவர் உள்ள போனார். அங்க வாங்கின அடியில இருந்தே வாரம் ஃபுல்லா அவர் அடிதான் வாங்கிட்டு இருக்காரு. அந்த அடிக்கே போகாம இருந்திருக்கலாம், தனியா கூப்பிட்டு வந்து அட்வைஸ் பண்ணிடலாம். அவர் கூட இருந்தே நீ ஒண்ணுமே கேட்கலன்ற மாதிரி மாட்டிக்கிட்டு செஞ்சு விட்டுருக்காரு விஜிஎஸ். அப்புறம் அங்க உட்கார்ந்துட்டு இருந்தாங்களே எல்லாருக்கும் அடி. அன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருந்த அனைவருக்குமே பயங்கரமான அடி, பயங்கரமான சம்பவங்கள் அப்படின்றதான். அதுல ரம்யாக்கா இருக்கட்டும், சாண்ட்ராக்கா இருக்கட்டும். அடுத்து பாத்தீங்கன்னா இவங்க இதுல குறிப்பா திவ்யாவுக்கு ஒரு பயங்கரமான எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. திவ்யா அத்தனை விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்காக யாருமே ஏன் நிக்கல அப்படின்ற மாதிரி திவ்யாவுக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டிங் எபிசோடாகவும் ஒரு பாசிட்டிவ் எபிசோடாகவும்
வேற மாதிரி திவ்யாவுக்கு போய் முடிய போகுது அப்படின்றதான் தகவல். ஸோ இன்னைக்கு முழுக்க முழுக்க மைக் ரிமூவல், இந்த கேப்டன்சி ரோஸ்ட், கானா வினோத், இதுதான் டாபிக் இன்னைக்கு எபிசோடு ஃபுல்லா. அடுத்து ஃபைனலா எவிக்ஷன்ல ரம்யா எவிக்ட் ஆனதுக்கு அப்புறம் அங்க சில பல கண்ணீர் துளிகள் வந்திருக்கு சாண்ட்ரா கிட்ட இருந்து. ரம்யா போயிட்டாங்களேன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் எமோஷனலா பிரேக் டவுன் ஆகி அழுதுட்டு விஜிஎஸ் கிட்ட வந்தவொடனே சில பல சம்பவங்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் அடுத்த வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன் மக்களே. ஸோ இந்த வாரம் ரம்யா 1, நாளைக்கு யாரு அப்படின்றத பார்ப்போம். எபிசோடு இன்னைக்கு ஃபுல்லா ரோஸ்டிங்கா தான் போக போகுது, நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனை சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.